ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தங்க முதலீட்டாளர்களுக்கு குட் நியூஸ். சரியான நேரம் இதுதான். முழு விவரம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தங்கத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வெளிவந்திருக்கு. கடந்த சில தினங்களாக தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு வேகமாக சரிந்தது. ஒரு சவரன் 22 கேரட் தங்கம் ரூபாய் 1,30,000க்கு மேல் விற்பனையான நிலையில் 3 நாட்களில் ரூபாய் 20,000க்கும் அதிகமாக குறைந்து ரூபாய் 1,11,600 வரை வந்தது. இந்த அளவிலான சரிவு சமீப காலத்தில் மிகப்பெரியதாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று ஜனவரி 3 முதல் தங்க விலை மீண்டும் மெல்ல உயரத் தொடங்கியுள்ளது. இன்றைய காலை நிலவரப்படி 22 கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு ரூபாய் 80 உயர்ந்து ஒரு சவரனுக்கு 720 அதிகரித்துள்ளது. பின்னர் மாலை நேரத்தில் கிராமுக்கு ரூபாய் 320 வரை உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் 14,270 என்ற நிலையில் விற்பனை செய்யப்படுகிறது. வரும் நாட்களில் தங்கம் விலை மேலும் உயரும் அல்லது மீண்டும் குறையும் என்பதை சந்தை நிலவரத்தை பொறுத்து தீர்மானிக்க முடியும். தங்கம் விலை இவ்வளவு வேகமாக சரிவதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. உலக சந்தையில் தங்கம் ஒரு அவுன்ஸ் $5,600 உச்சத்தை தொட்ட பிறகு திடீரென சரிவை சந்தித்தது. குறிப்பாக சீனா தனது தங்க கையிருப்பை அதிக அளவில் சந்தையில் விற்றதே இந்த சரிவுக்கு முக்கிய காரணம் என சிலர் கூறுகின்றனர். அதேபோல் அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் வங்கி தலைவராக கெவின் வார்ஸ் பரிந்துரை செய்யப்பட்டதை தொடர்ந்து டாலரின் மதிப்பு வலுப்பெறும் என்ற எதிர்பார்ப்பு உருவானது. இதனால் தங்கத்தின் மீது இருந்த முதலீட்டு ஆர்வம் தற்காலிகமாக குறைந்தது. இந்த சூழலில் பெரிய முதலீட்டாளர்கள் தங்களிடம் இருந்த தங்கத்தை விற்க தொடங்கியுள்ளதால் விலை வேகமாக சரிந்ததாக சந்தை வல்லுநர்கள் விளக்குகின்றனர். ஆனால் தற்போது தங்கம் விலை சரிந்ததை உலகில் முன்னணி வங்கிகள் ஒரு நல்ல வாய்ப்பாகவே பார்க்கின்றன. ஜேபி மோர்கன் போன்ற வங்கிகள் இந்த ஆண்டின் இறுதிக்குள் தங்கம் ஒரு அவுன்ஸ் $6,300 எட்டும் என கணித்துள்ளன. மற்ற சில வங்கிகளும் தங்கத்தின் இலக்கு விலையை $6,000 நிர்ணயித்து உள்ளன. இதனால் குறுகிய காலத்தில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் நீண்டகால முதலீட்டில் தங்கம் பெரிய உச்சத்தை எட்டும் என கூறப்படுகிறது. குறிப்பாக தங்கம் விலை உச்சத்தில் இருந்தபோது வாங்காமல் காத்திருந்தவருக்கு இப்போது ஏற்பட்ட இந்த விலை சரிவு ஒரு பொன்னான வாய்ப்பு என சந்தை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் முதலீட்டாளர்கள் அமெரிக்க டாலரின் மதிப்பு ஏற்படும் மாற்றங்களை கவனமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் போரிக் கோல்டு போன்ற பெரிய தங்க சுரங்க நிறுவனங்களின் பங்குகள் கடந்த வார சரிவில் இருந்து மீண்டு தற்போது உயரத் தொடங்கியுள்ளதால் வரும் காலங்களில் இந்த நிறுவனங்களின் லாபமும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த வீடியோவில் தங்கம் வாங்குறப்ப கொஞ்சம் கவனமாக நீங்கள் முதலீட்டாளர்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.